பொதுவாக அந்த சினிமா பிரபலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், இல்லை ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம். அவங்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம போய் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அதே பிரபலங்கள்லாம் ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனில், பொது மேடைகளில், பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது அந்த மேடைக்கு ஏற்ற மாதிரியான சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அதன்படி அவங்க நேர்மையாக தான் நடந்துக்கணும். இதுதான் வரமுறை. ஆனால் சில பிரபலங்களுக்கெல்லாம் உண்மையிலே இதை பற்றி தெரியுதா தெரியலையாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. சில சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பொது மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரபலங்கள்லாம் சம்மந்தப்பட்ட நடிகைகளை பற்றி ரொம்ப தரகுறவான கமெண்ட்ஸ்லாம் அடிப்பாங்க. இன்னும் சில பொது இடங்கள்லாம் சில பிரபலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சில நடிகைகள் கிட்ட கொஞ்சம் அத்துமீறி நடந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த நடிகைகளுடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த நடிகை எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிரபலங்கள்லாம் எந்தெந்த நடிகைகள் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நபர் கூல் சுரேஷ். ஏதாவது தேட்டர் வாசல்லையாக இருக்கட்டும், இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையாக இருக்கட்டும், இந்த கூல் சுரேஷ் பண்ணுற பைத்தியகாரத்தனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். தேட்டர் வாசல்லையும் சரி, இல்லை இந்த சினிமா ஃபங்க்ஷன்லையும் சரி, இந்த படத்தில் நடித்த நடிகைகளை ஒரு பார்த்துட்டாருன்னா போதும், கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எல்லை மாரி தான் போவார் அந்த நடிகைகள்கிட்ட. அதில் சில பேர் இவர் பண்ணுற பைத்தியகாரத்தனத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த பெல்ட் அடிக்கிறது. ஐயோ, நான் தங்கச்சி மாதிரி நினச்சி தானே பண்ணேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஜகா வாங்கிடுது. ஆக்சுவலாக கூல் சுரேஷை நம்ம அவன் கூட பேசிடலாம். ஆனால் நம்ம சேனலுக்குன்னு ஒரு வியூவர்ஷிப் இருக்குது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாச்சு ஓரளவுக்கு டீசென்சியை மெயின்டைன் பண்ணோம்ல. அதனால் கூல் சுரேஷை நான் அவர்னே பேசுகிறேன். சமீபத்தில் கன்னிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப லோ பட்ஜெட் படம் தான். மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்ட கதைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை ஒரு தேட்டரில் ப்ரீமியர் போட்டிருந்தாங்க. இந்த கூல் சுரேஷையும் இந்த ப்ரீமியருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்தோமா, வாங்கின காசுக்கு அந்த படத்தை பார்த்தோமா, 4 வார்த்தை அந்த படத்தை பற்றி நல்லதாக பேசினோமா, போனோமான்னு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இந்த கூல் சுரேஷ் பண்ண வேலைன்னு இருக்குல்ல. அந்த படத்தில் நடித்த அந்த நடிகையை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பேசின பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ அருவருப்பாக, டபுள் மீனிங்காக பேசிக்கிட்டு, அதுவும் பேசுகிற சாக்கில் அந்த நடிகை மேலே வேற கை வைக்கிறது, தொடுறது, இந்த மாதிரி வேலை வேற. இவர் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி ரேஞ்சுக்கு 10 பிளாக் கேட்ஸ் மாதிரி இவர் பின்னாடி 10 பேர் வேற இந்த மாதிரி அருவருப்பாக பேசுறத பார்த்துட்டு ஊழ விட்டான் பாய்ஸ் மாதிரி ஊழ விட்டுட்டு இருக்கானுங்க. அந்த படத்தில் நடித்த அந்த நடிகையை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பேசின பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ அருவருப்பாக, டபுள் மீனிங்காக பேசிக்கிட்டு, அதுவும் பேசுகிற சாக்கில் அந்த நடிகை மேலே வேற கை வைக்கிறது, தொடுறது, இந்த மாதிரி வேலை வேற. இந்த ஆள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த நடிகை பேசும்போது ஒரு மூவி ப்ரீமியருக்கு கூப்பிட்டா இவ்வளோ அருவருப்பாக, இவ்வளோ ஆபாசமாக யாருன்னா பேசுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு புலம்பிட்டு போகிறாங்க. அதாவது கூல் சுரேஷ் பேசும்போது நீங்கள் எதுவும் பண்ணாமல் நின்னீங்கல்ல, அதுக்கு பதில் கூல் சுரேஷ் பேசும்போதே பலார்னு ஒரு அறை விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே படத்துக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும், மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக இருக்கும். அதே மாதிரி கார்த்தி நடித்த விரும்பன் படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டு சங்கர் பொண்ணு அதித்தி சங்கரை பற்றி பேசுகிறேன்ட்டு பயங்கரமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாப்ல. சங்கர் சார், நான் அதித்தியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேரும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும், இல்லைனா வேற மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு பேசிட்டாப்ல கூல் சுரேஷ். இந்த நியூஸ் எப்படி டைரக்டர் சங்கர் காது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவர் ஆட்கள்லாம் அமைச்சு ஊமை குத்தா குத்திருக்காங்க போல கூல் சுரேஷை. அடுத்த 2-3 நாளே தலைவன் அந்த பெல்ட் அடிச்சிட்டாரு. ஐயோ சங்கர் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அதித்தி எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் ஏதோ தெரியாமல் பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாப்ல. அடுத்ததான் ஐஸ்வர்யா ரகுபதினு ஒரு ஆங்கர் இருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கூல் சுரேஷும் அவங்க இருக்கிற நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவார். என்னையா யூடியூப் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடல, என்னை இப்படி கூப்பிடு அப்படி கூப்பிடு அப்படின்ட்டுலாம். மன்சூர் அலிகான் நடித்த ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தோடைய ஃபங்க்ஷன்லேயே இதே மாதிரி கூல் சுரேஷ் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஐஸ்வர்யா ரகுபதி மேலே டக்குன்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அமுக்கி மாலையை கழுத்தில் போட்டுருவார். அவங்களும் கோவப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் சமாதானம் பண்ணி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவாங்க. தெரியாமல் பண்ணுறது பேர் தான் தப்பு, தெரிஞ்சு பண்ணுறது பேர் தப்பே கிடையாது. திமிர்த்தனம். கூல் சுரேஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்கா திமிர்த்தனம் தான். இந்த மாதிரி நம்ம எது வேணால் பண்ணலாம், டக்குன்னு சாரி கிரி கேட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, பெருசாகாது அப்படின்னு நினச்சி தான் கூல் சுரேஷ் பண்ணிட்டு இருக்காரு. கூல் சுரேஷ் மேலே தப்புங்கிறத விட இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூல் சுரேஷை இன்வைட் பண்ணுறாங்கல்ல, அந்த படக்குழு மேலே தான் பெரிய தப்பு இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் தரமான படமாக இருக்கிற பட்சத்தில் கரெக்டான விதத்தில் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாலே மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேரப்போகுது. மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டாட போகிறாங்க, ஹிட் ஆக போகுது. அப்படிலாம் ஹிட் ஆகாத படமாக இந்த கூல் சுரேஷ் பைத்தியகாரத்தனம் பண்ணி ஹிட் ஆக போகுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரோபோ சங்கர். ஆதியன் அன்ஷிகா நடித்த பார்ட்னர் படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ரோபோ சங்கர் பேசினது தான் பயங்கர வைரலாகவும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்தார் ரோபோ சங்கர். திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, அன்ஷிகாவை பற்றி பேசும்போது மட்டும் அன்ஷிகா இருக்காங்க பாருங்க, சரியான மெழுகு பொம்மைங்க. இந்த மைதா மாவை அப்படியே பிணைஞ்சி எடுத்து உருட்டி செவுத்தில் அடிச்சா இருக்கும்ல, அந்த மாதிரி தான்ட்டு என்னென்னமோ வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி படத்தில் இவருக்கு ஒரு
ஒரு சீன் வச்சுருந்தாங்களாம். ஏதோ விஷயத்தை தேடுற மாதிரி அன்ஷிகாவோட காலை தடவணுமா. அந்த சீனுக்கு மட்டும் அன்ஷிகா ஒத்துக்கவே இல்லையா. இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாராம், டேரக்டரும் இவரும் சேர்ந்து எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்களாம், கதறி பார்த்தாங்களாம். கடைசி வரைக்கும் அன்ஷிகா ஒத்துக்கவே இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கமாக சொல்கிறாரு. ப்ரெஸ் மீட்டு, பொது மேடை, அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்படியே யாருன்னா பேசுவாங்க. அன்ஷிகாவோட பெரிய ஃபேன் நான், அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த படத்தில் நடிக்க முடிஞ்சது, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது. அவர் மனசில் என்னென்னலாம் நினைக்கிறாரோ ஏதோ ரோட் சைடில் நின்று பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரோபோ சங்கர் பேசிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பேசின ஒரு ரிப்போர்ட்டர் பயங்கர டென்ஷன் ஆகி படக்குழுவே போட்டு கழுவி ஊற்றுவார். ஏங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் மேடையில் ஏற்றுறீங்க, ஒரு பொது மேடைன்னு கூட பார்க்காம இவ்வளோ வல்கராக பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுகிறதே பல பேருக்கு எடுத்துக்காட்டாயிராதா. இவரே இப்படி பேசினா சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாரு. இவருக்காக ஜான் விஜய்லாம் வேற மன்னிப்பு கேட்பாரு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரொடியூசர் போனி கபூர். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அஜய் தேவ்கன் பிரியாமணி நடிப்பில் பாலிவுட்டில் மைதானுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துடைய ப்ரீமியர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற அந்த செஷனில் படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் பிரியாமணி கிட்ட கொஞ்சம் இல்லை நிறையவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இங்கே தொடுறது, அங்கே தொடுறது, அங்கே கை வைக்கிறது அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணார். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, வச்சு வருவருன்னு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போனி கபூரை. என்னங்க இந்த மனுஷன் இந்த வயசில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தேவையாக இருக்கு அப்படின்ட்டு. அந்த இடத்துல போனி கபூர் அந்த மாதிரி நடந்துக்கும் போது பிரியாமணியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும் அவங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு. ஆனால் சபை நாகரிகம் கருதி படத்துடைய ப்ரொடியூசர் அவரை போயிட்டாரு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல. பிரியாமணி என்னதான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் பார்க்குற பார்வையாளருக்கு தெரியாதா அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அதே ஈவெண்ட்ல படத்தோட ஹீரோ அஜய் தேவ்கனும் பிரியாமணியும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அப்போ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க ஷோல்டரில் கை போட்டு ஃபோட்டோ எடுப்பார் அஜய் தேவ்கன். அதையும் போனி கபூர் பண்ணதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம படத்தோட ஹீரோயின் தானே, நம்ம தானே சான்ஸ் கொடுத்தோம், பெருசாக என்ன தப்பாக நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. போனி கபூர் மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு அஜய் தேவ்கனுக்கு தெரியாதா என்ன. பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு ஒரு டீசென்சி இருக்கு. ஃபார்மாலிட்டிக்கு தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா. பாலையா நடிக்கிற படங்கள்லயே ஒரு ஹீரோயின்ஸ் கிட்ட பண்ற அட்ராசிட்டி தாங்கவே முடியாது. இதுல ரியல் லைஃப்ல சொல்லவா வேணும். சினிமாவுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம தான் ரியல் லைஃப்லயும் பாலையா ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அசிஸ்டன்ட்டை போட்டு அடிக்கிறது, தன்னுடைய சொந்த ஃபேன்ஸை போட்டு அடிக்கிறது, பப்ளிக்ல ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றது, இப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லலாம். ரீசெண்டா பாலகிருஷ்ணா பண்ண ஒரு இன்சிடென்ட்ங்கிறது சோஷியல் மீடியால பயங்கர வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ப்ரொமோஷனுக்கு பாலையா சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டாரு. ஸ்டேஜில் எல்லாருமே ஒன்னா நிற்கும் போது டக்குன்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, பக்கத்துல இருந்தா நடிகை அஞ்சலியை கையை வச்சு தள்ளி விட்டாரு. தள்ளி விட்ட உடனே ஒரு செகண்ட் அஞ்சலியே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரெண்டு பேரும் ஐஃபை எல்லாம் பண்ணிட்டாங்க. கேட்டா விளாண்டாராமா சும்மா. அஞ்சலி அதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டாலுமே பார்க்குற பார்வையாளர்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்களா என்ன. இந்த ஆளு வயசு என்ன, அஞ்சலி வயசு என்ன, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் எல்லாம் வேற நடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு பொது இடத்துல பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட இவருக்கு தெரியாது அப்படின்ட்டு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க இவரை. மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்ல பாலையா குடி போதையில இருந்தாரு. அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் கேன்ல சரக்கு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வர எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. சரக்கு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அஞ்சலி கிட்ட பாலையா இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க. இதை விட பெரிய விஷயம்லாம் பாலையா பண்ணியிருக்காரு. சுமார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பட விழாவிலேயே ஃபேன்ஸ் கிட்ட பேசுறேங்கிற பேர்ல நான் படத்தில் ஒரு ரோல் எடுத்து பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட என்னோட ஃபேன்ஸ் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு ஹீரோயினை பார்த்தேன்னா அந்த ஹீரோயினுக்கு நான் முத்தம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் அந்த ஹீரோயினை நான் பிரெக்னென்ட்டாவாச்சு ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப அருவருக்கு தக்க பேச்செல்லாம் பேசியிருந்தாரு. அந்த நேரத்திலேயே ஒரு பேசின பேச்சுங்கிறது போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சு. அப்பவே பாலையா அப்படின்னா இப்போ சொல்லவா வேணும். ಎಲ್ಲಿ ಮುದ್ದನ ಮೆಟ್ಟಾರು ಕಡುಬನಿ చేసేయాలంతే కమిట్ అనే పోలి பொறுக்கி மட்டும் இல்லாமல் போன வருஷம் டைமிங்கில் விசித்ரா இவரை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த ஆள் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமஸ் பொலிட்டீஷியனும் கூட, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்கள பற்றி எப்படி பேசணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.